ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு எல்லா வகை பருப்பும் தானியங்களும் கலந்து ஒரு சத்தான அடை தோசை செய்யலாம். ஒரு டம்ளரு இட்லி அரிசி தான் இது, நம்மளோட சின்ன டம்ளர் தான் இதில் சேர்த்துக்கலாம். அதே அளவு பச்சரிசி, இதையும் நாம் அதே அளவு சேர்த்துக்கணும். துவரம்பருப்பு இந்த ஒரு கப் அளவுக்கு, இது வந்து டம்ளரில் பார்த்தா ஒரு 3/4 டம்ளர் வருது. துவரம்பருப்பு இது சேர்க்கலாம். இந்த முழு பாசிப்பருப்பு இதுதான் அந்த அடை தோசைக்கு முக்கியம். இது அடிக்கடிக்கு இந்த பாசிப்பருப்பு நம்ம உடலுக்கு சேர்த்துக்கணும். இந்த மாதிரியாவது அடை செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதுவும் அதே அளவுக்கு ஊற வச்சிடலாம். போட்டு கடலைப்பருப்பு அதே அளவுக்கு, இது வந்து உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, 5 வகை பருப்பு சேர்ந்தாச்சு. இதுக்கு கூடவே நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 4 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். ஊறின அறுப்பாடு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். இதில் நம்ம வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டியாச்சு, வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம மினரல் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுது பருப்பெல்லாம். நம்ம இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஆனால் ஜாரில் தான் அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாரில் பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 10 துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால இந்த மாதிரி இஞ்சி, இந்த பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து அந்த மிளகாயும் அதிலே போட்டு அரைச்சிட்டு நம்ம அது கூடவே அந்த பருப்பு அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பாருங்கள், எல்லா பருப்பும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் சொரப்பாக அரைச்சிருக்கணும். நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ தீ சுடுறது மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு மொத்தம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடுறேன் சின்ன ஸ்பூனில். அது கூடவே வந்து வெங்காயம் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இது வதக்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதான் உப்பு எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ இது நல்லா சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட வாசனை சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ தோசைகளில் ஊற்றிட வேண்டியதான். ஸ்டவ் பற்ற வச்சு தோசைகள் வச்சுருக்கேன். நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது மாவு ஊற்றிடலாம். நல்லா அப்படி பரப்பி விட்டுறலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவை தான் மெலிசாக ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். மெலிசாக ஊற்றினா தான் நல்லா முகலாக இருக்கும். நம்ம எண்ணெய் சைடில் போட்டுக்கலாம். நெய்யும் போட்டுக்கலாம். நெய் பிடிக்கலன்னா அந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அது ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம திருப்பலாம். அந்த 2 சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா முருகலான அடை தோசை ரெடி. பாருங்கள், இப்படி அருமையாக இருக்குது.
இன்னொரு தோசை அதேமாரி ஊற்றலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம வெங்காயம் போட்டு இந்த மாவை கரைச்சிட்டோம்னா இது எல்லாத்தையும் சுட்டுறணும். இதெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்காது. வெங்காயம் தேவைப்படும் போது மட்டும் நம்ம போட்டு கலந்து சுட்டுக்கணும். பாருங்கள், சூப்பரான அடை தோசை ரெடி. இப்போ நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, அவியல் எல்லாம் செய்யலாம். நான் தக்காளி அரைச்சி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அடை தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி. இந்த பாருங்கள் தோசை நல்லா எப்படி இருக்குன்ட்டு அருமையாக. உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.